ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கலர்ஃபுல்லான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சி அது நல்லா ஹீட்டான பிறகு அதில் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். இதிலே கொஞ்சோண்டு உப்பும் எண்ணெயும் விட்டுப்போம். அப்போ தான் ரைஸ் உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். இது லைட்டாக குக் ஆனோடனே நம்ம வடித்து எடுத்துப்போம். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் நல்ல டிஃப்ரெண்ட்டு. நல்லா குக்காகி ரைஸ் மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஃபுல்லாக தண்ணியை வடிகட்டிடுவோம். ரைஸ் வடிகட்டியாச்சு. இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் ஸ்கொயராக அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை ஊற விட்டுருவோம். இப்போது இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருவோம். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுற வரைக்கும் ஒரு நாளே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். நான் ஒரு சுண்டு பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்தாப்பில் தான் நான் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். கேபேஜ், கேரட், ஆனியன் கொஞ்சோண்டு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. பேபிகார்ன் கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த லீவ்ஸ் மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே உள்ள ஆனியன் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நான் எடுத்துருக்கேன் வெஜிடபிள்ஸு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் போட்டுப்போம். அது லைட்டாக ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக ஆயில் விட்டுப்போம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஃபஸ்ட்டு இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அந்த சிக்கனோட ஜூஸ் எல்லாம் இதில் இறங்கின பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதே கடாயிலே நீங்கள் திருப்பி ஃப்ரை பண்ணுற மாதிரி சேர்த்து ஒரே பெரிய பேனாகவே போடுங்க. ஃப்ரை பண்ண சிக்கன் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ அந்த பேனில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். கொஞ்சோண்டு ஆயில் விட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து கொஞ்சோண்டு லைட்டாக அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு அந்த ஆயிலில் நம்ம வதக்கி எடுத்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிட்டு ஆனியன் போட்டுப்போம். ஆனியனே லைட்டாக வதக்கிப்போம். ஆனியன் வதங்கினோடனே எக்கு ஆட் பண்ணிப்போம். 2 எக்கு நான் ஆட் பண்ணுறேன். எக்கு போட்டுட்டு உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா எக்கு போட்டிருக்கதே தெரியாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் மாதிரி இருக்கும் ஃப்ரைட் ரைஸில்.
எக் வந்து நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் ஆட் பண்ண வேணாம், மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். வெஜிடபிள்ஸ் குயிக்காக வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு வந்து உப்பு சேர்த்துப்போம். வெஜிடபிள்ஸ் கலர் வந்து இதே மாதிரியே வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிடுவோம். உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம போட்டப்போ வந்து எவ்வளோ வெஜிடபிள்ஸ் மேலே வரைக்கும் இருந்துச்சு, இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த லீவ்ஸு, அந்த ஆனியன் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி இதையும் லைட்டாக வதக்கிடுங்க. இப்போ இது லைட்டாக வதங்கினோடனே நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை வந்து இதில் போட்டுருவோம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டுப்போம், பெப்பர் பவுடர். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம், ரெட் சில்லி பவுடர். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சாட் மசாலா ஆட் பண்ணிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது, கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்னிஷ்காண்டி கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதை தூவி ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.